துணை முதலமைச்சர் வராருன்னா சொல்லணுமா சொல்லக்கூடாதா? மானிட்டரிங் ஆஃபீஸ் வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்களை கூட்டு எது எப்படி வெள்ளத்தடுப்பு எப்படி மக்களை பாதுகாப்பலாம் அது குறித்து ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடத்தணுமா நடத்தக்கூடாதா? அப்ப எந்தவித ஒரு திட்டமிடலும் இல்லாததுக்கு என்னத்துக்கு பேரிடர் துறை அமைச்சர்? எதுக்கு பேரிடர் துறைன்னு ஒரு துறை இயங்குது? ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தினுடைய ஒரு பிரதிநிதி. நான் 2001 கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை குறித்து கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானம் சொல்றேன். இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் நடந்திருக்கு. பேரவையை மழைக்கால கூட்டத்தொடர ஒரு குறைந்தபட்சம் 10 நாளாவது நடத்துங்க அப்படின்னு கதறேன். சட்டமன்றத்தில் ஏறி நான் குரல் கொடுக்கிறேன். ஒன்னு அந்த குரலுக்கு செவி சாய்க்கல. இது தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இல்லாத வண்ணம் வெறும் 2 நாள் சட்டமன்றம். எப்படி இது திமுக தேர்தல் அறிக்கையில ஆண்டுக்கு ஒரு முறை 100 நாட்கள் நாங்க சட்டமன்றத்தை நடத்துவோம் அப்படின்றீங்க. இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்கள்ல சாலை மறியல். நேற்றுக்கு தொகுதி எம்எல்ஏ சிவகுமார் அவர் தலைமையில் சாலை மறியல். இப்ப என் தொகுதியில் நான் படிச்ச இந்த 17 பஞ்சாயத்துக்கும் இன்னைக்கு குடும்ப அட்டைக்கு 2000, குறைஞ்சபட்சம் 2000 கூட வரல. சட்டமன்றத்தில் நான் 10,000 கேட்டேன், இல்ல குறைஞ்சபட்சம் 6000 கொடுங்க அப்படின்னா அதுல ஒரு பாரபட்சம். சென்னையில் மழை வந்தா 6000 இந்தியா சிமெண்ட்ஸ் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. எம்ஆர்எஃப் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் வீட்டு கூட பாரபட்சம் இல்லாம குடும்ப அட்டை இருந்தா கொண்டு போய் கதவு தட்டி கொடுக்குற அரசு. வடதமிழ்நாடு 5 மாவட்டங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு. 3 மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. மக்கள் உயிரை கையில பிடிச்சிட்டு மொட்டை மாடிலையும் மரத்து மேலே ஏறி உயிரை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. எல்லா நீரையும் உள்வாங்குற கடலூர் தான் கடலூர் முகத்தை வரும். கடலூர் தான் கடல். கடலூர் மாவட்டத்தில் வாழ்கிற கடலூர் தொகுதியில் வாழ்கிற மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல்லாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக இதுக்கு என்ன நிவாரணம்? அப்புறம் முதலமைச்சருடைய நிவாரண நிதி ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்பு வருது. மழை வெள்ளத்தில் ஒரு நாளைக்கு சேர்த்து போட்டா 2 லட்சம், ஒரு முறை சேர்த்து போட்டா 3 லட்சம், ஒரு முறை செத்து போட்டா 5 லட்சம். உயிர் என்பது ஒரு உயிர் தான். இப்போ திருவண்ணாமலை மலைச்சேரில் 7 பேர் செத்து போட்டாங்க. குடும்பத்துக்கு 5 லட்சம். என்ன கான்செப்ட்னே தெரியல. இந்த அதிகாரிகள் என்ன நினைச்சுக்கிட்டு இந்த நாட்டை வழி நடத்துறீங்க? முதலமைச்சர் அமைச்சரவையை உங்க இஷ்டத்துக்கு நினைச்சா 1 லட்சம் கொடுக்குறீங்க ஒரு உயிருக்கு. வெடி பட்டாசு ஆலை தொழில் 1 லட்சம். அப்புறம் திடீர்னு அப்புறம் அடுத்த மாசம் செத்து விட்டா 2 லட்சம். அதுக்கு அடுத்த மாசம் செத்து விட்டா 3 லட்சம். அப்ப இதெல்லாம் பார்த்து ரசிக்கிற தன்மையோட தான் அரசு அதிகாரிகள் இருக்கிறீங்களா? உங்களுக்கு மனச்சாட்சி இல்ல? இப்ப கடலூர் மாவட்டம் என்ன பாவம் செஞ்சது? வடதமிழ்நாடு என்ன பாவம் செஞ்சது? எதுக்கு இங்க பிச்சையா போடுறீங்க 2000 ஒரு குடும்ப அட்டைக்கு? சென்னைக்கு 6000, தென் மாவட்டத்துக்கு 6000. அனைவரும் உங்களுடைய குடிமக்கள். அனைவரும் இந்த நாட்டு அனைவரும் உயிரும் சமமான உயிர். அப்போ ஒரு உயிர் பலியாகுது அப்படின்னா அந்த உயிருக்கு நீங்க எல்லாருக்குமான ஒரு, நான் சட்டமன்றத்தில் பல முறை பேசுறேன். நீங்க வெடி விபத்து ஏற்பட்டா ஒரு உயிர், வெள்ள சேதம் ஏற்பட்டா 1, சுனாமி ஏற்பட்டா 1. ஏன் ஒரு உயிர் போச்சுன்னா தமிழ்நாடு அரசு ஒரு பாலிசி முடிவா ஒரு உயிருக்கு 25 லட்சம். அன்னைக்கு நெல்லிக்குப்பம் பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரே குடும்பத்தில் கொத்து கொத்தா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் முதலமைச்சர்கிட்ட போன்ல பேசி அப்ப இருந்து 2 அமைச்சர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ண பிறகு 5 லட்சம் ரூபாய். ஆனா இப்ப என் தொகுதியில் செத்துட்டாங்க. இன்னும் அந்த 1 லட்சம் ரூபாய் என்ன குடும்பத்துக்கு கிடைக்கல. கேட்டா அது 1 லட்சம் ரூபாய் காமனா எல்லாருக்கும் கொடுக்கறது. இது என்ன நியாயம்? அவன் கொழுப்படுத்து போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு அவன் செத்து போறான். அவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. சென்னையில கோட்டையில் உட்காந்துக்கிட்டு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போட்டாருன்னா அடுத்த 1 நிமிடத்துல கன்னியாகுமரி கடற்கரை ஓர கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவருக்கும் அங்க இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலுக்கும் செய்தி பரிமாற முடியும். அப்ப ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்க மதிக்கிறது இல்லை? என்ன எம்எல்ஏ கலெக்டர் போன் 9 எம்எல்ஏ தான் இருக்காங்க இந்த தொகுதியில. கடலூருக்கு ஒரு எம்பி தான் இருக்காங்க. 10 போன் கால் அமைச்சர் உள்பட. சார் இது மாதிரி அலர்ட் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு ஆசிய கலெக்டர் அந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவரை நான் தொடர்படுத்தி தகவல் சொல்றேன். கடமை நான் சொல்லணும், சொல்லக்கூடாது. கூட்டணி தேர்தல் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையா திமுக தலைமையிலிருந்து தகவல் சொல்றீங்க. அதே கூட்டணி கட்சி மாவட்டத்தில் இருக்கிற மந்திரி ஆயிட்டீங்க உடனே அமைச்சருங்க பேச மாட்டாங்க. அவங்க டபேதாரு, அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க போன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னாரு, இங்க மீட்டிங் நடக்குது. அப்ப ஓட்டு கேட்கும் போது மட்டும் நாங்க கூட்டணி கட்சி தலைவர், நீங்க அமைச்சராகி சைரன் கால்ல போலீஸ் அதிகாரி படை கலெக்டரோட எஸ்பியோட நீங்க ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பா வரும்போது உங்க வீட்டுல இருக்க வேலை செய்யணும். உங்க உதவியாளர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். ஏன்னா நீங்க அமைச்சருங்கள், நீங்க வாய் திறந்தா உங்களுக்கு பிரிஸ்டேஜ் பிரச்சனை ஆயிடுமா? இந்த மாவட்டத்துக்கு வருகை தந்த எந்த அமைச்சர் நேரடியாக இந்த 9 தொகுதியினுடைய எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ கூட்டணி கட்சியோ சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு நாங்க இங்க ஆய்வுக்கு வரோம், ரெவியூ மீட்டிங் வரோம், இல்ல என் துறையின் சார்பாக பிரச்சனைகளை பார்ப்பதற்கு நாங்க வருகிறோம், இல்ல என் துறையினுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைக்க வருகிறோம் அப்படின்னு எந்த அமைச்சர் சொல்லிருக்கீங்க?
அப்ப என்ன பதவி வந்த உடனே உங்களுக்கு எங்க இருந்து வருது இந்த அதிகார போத? இன்னும் ஒரு வருஷம் கட்சி எங்க வரணும்? மக்கள் சந்திக்கு தான் வரணும். அதை நீங்க முழுசா மறந்துடுறீங்க. கடந்த அதிமுக ஆட்சியும் சரி, இப்ப திமுக ஆட்சியும் சரி, நூற்றுக்கணக்கான கோடி பெருமாள் ஏரியை தூர்வாரணும், வீராணத்தை தூர்வாரி கலையை புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான கோடி மக்களுடைய வரி பணத்தை ஊழல் செய்து கொள்ளடித்துக் கொண்டார்கள் அதிகாரிகள் துணையோட. இதை கமிட்டிக்கே பொதுமக்கள் குற்றம் சாட்டினாங்க. நான் அஷூரன்ஸ் கமிட்டியில கலெக்டர் தலைமையில இதை ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு போனேன். அந்த கலெக்டர் மாறிட்டார். அப்ப மக்களுடைய வரிப்பணம் யாருக்கு செலவிடப்படுகிறது? தனியார் பெரும் கார்பரேட் கான்ட்ராக்ட் முதலாளிகளுக்கா? இது எல்லாம் கேட்டா உடனே நாங்க வேல்முருகனுக்கு எந்த நிகழ்ச்சிக்கும் தகவல் சொல்ல மாட்டோம். வேல்முருகன் கலெக்டரேட் நீங்க இருக்க பத்திரிகையாளருக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சி நீங்கள் பாருங்க. ஒரு கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் அல்லது சீனியர் எம்எல்ஏக்கள் எந்த ஒரு சீனியாரிட்டி பின்பற்றது இல்லை. ஆளுங்கட்சி எம்எல்ஏ பேர் ஃபர்ஸ்ட் போட்டுப்பாங்க, சேர் அவங்களுக்கு அவங்க மந்திரி கலெக்டர் பக்கத்தில் போட்டுப்பாங்க. ஏன் நான் கலெக்டரேட் மீட்டிங்ல எந்த அமைச்சருடைய கூட்டத்தில் கலந்து கொள்ளல? ஒரு சீனியர் எம்எல்ஏ நான் பார்த்து ஓட்டு கேட்டு தான் இங்க பல எம்எல்ஏக்கள் வெற்றி பெற முடியும்னு இருக்கிற எம்எல்ஏக்களை விட புரோட்டோகால் அடுத்து தான் எனக்கு சேர் போடுவாங்க. எப்படி என்னால போய் கலந்துக்க முடியும்? எனக்கு சுயமரியாதை இருக்குது, தன்மானம் இருக்கு இல்லையா? தேர்தல் நேரத்தில் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர் முதலமைச்சர் பக்கத்தில் உட்கார வைப்பீங்க, 2வது சீட்டு போடுவீங்க, 3வது சீட்டு போடுவீங்க, அமைச்சருங்க பக்கத்திலே உட்கார வச்சுப்பீங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே புரோட்டோகால் வந்துடும் உங்களுக்கு. உங்க ஆளுங்கட்சி கடலூர் எம்எல்ஏ அந்த நெய்வேலி எம்எல்ஏ பக்கத்தில் உட்கார வைப்பீங்க. துண்டறிக்கையிலும் அரசனுடைய விழாக்கள்லயே பிஆர்ஓ கேட்டா மேலெடுத்து உத்தரவு. எந்த மேலிடம்? ஏன் அந்த மேலிடம் அந்த தவறு என்ன திருத்தல? இது வரைக்கும் இங்க இருக்கிற அரசு திட்டங்கள் அதே மாதிரி தான். பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அதுல ஆளுங்கட்சி பிரமுகர்கள், குறிப்பா என் தொகுதியில ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அவங்களுக்குள்ளேயே அவங்க குடும்பத்துக்கே வேளாண்மை துறையில ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க குடும்பத்துக்கே. என்ன பொதுமக்கள் எங்க போவாங்க? ஒரு ஸ்ப்ரேயர் வழங்குறது முதல் கொண்டு, ஒரு டிராக்டர் வழங்குறது முதல் கொண்டு பொதுமக்களுக்கு இல்லைன்னா அப்புறம் என்ன? ஒன் டைம் பேமெண்ட் எங்களுக்கு வேண்டாம், விட்டுருங்க. இதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை? எத்தனை ஆறு ஏரி குளங்களை தூர்வாரினீங்க? முறையா தூர்வாரினீங்களா? சொல்லுங்க. 2 வீராணத்துல நான் உங்களுக்கு தெரியும், பத்திரிகை வீராணத்துல இறங்கி நாத்து நடும் போராட்டம் நட்டேன். ஏன் 50 கோடி ரூபாய் ஒரு பொக்லின் கூட உள்ள வந்து தூர்வாரம் அப்படியே கிளைம் பண்ணி எடுத்துட்டாங்க அதிமுக ஆட்சியில. இப்ப நூற்றுக்கணக்கான கோடி இப்ப பெருமாள் அப்படியே கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதோட இல்ல, அங்க வெட்டப்பட்ட நூற்றுக்கணக்கான கோடி மணல் நம்முடைய கிழக்கு கடற்கரை சாலை, சிதம்பரம் மயிலாடுதுறை சாலை இணைப்புக்கு அந்த பொது நிறுவனத்துக்கு வித்திருக்கிறாங்க.